सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. திருஷ்ய சம்பந்தம் இந்த பிரகரணத்தை 453 பக்கம். விமகம் மித்யா திருஷ்யத்வா சுத்திருக்கிறது. இந்த அனுமானம் தான் ஆரம்பிச்சோம். இந்த திருஷ்யத்வாங்கிற ஹேதுல 2 பாகம் இருக்கு. திருஷ்யாங்கிற சப்தத்திலேயே நம்ம 2ஆ பிரிக்கலாம். திருஷ்குன்னு ஒரு அம்சம், அந்த யான ஒரு பாகம் இருக்கு. அது அந்த விஷயத்தை தெரிவிக்கக்கூடியது. திருஷ்குங்கிற தாத்து இருக்கு, அது சைதன்யம் அதாவது திருஷ்டி ஞானத்தையும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய பிரத்யம் அதனுடைய விஷயத்தையும் தெரிவிக்கிறது. திருஷ்யான்னு சொன்னா அது ஒரு அம்சம் இல்லை, அதுல 2 இருக்கு, 2 பாகம் இருக்கு. திருஷ்கும் அப்புறம் அந்த பிரத்யாங்கிறதும் சேர்ந்தா திருஷ்யம். அப்படின்னா என்ன? ஒரு ஞானம், அதற்கு விஷயம். கட ஜானம் அப்படின்னு சொன்னா ஜானங்கிறது நமக்கு உள்ளுக்குள்ள வரக்கூடியது, கடங்கிறது அந்த ஞானத்துக்கு விஷயம். அதை நம்ம தியானம் வருங்காலத்துல அந்த கடமானது திருஷ்யமாகும். அப்படி இல்லையா? இப்ப இந்த திருஷ்யம்னு சொல்றதுலயே திருக்குக்கும் அதாவது அந்த தியானத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தெரியறது இல்லையா? சம்பந்தமே இல்லைன்னு சொன்னால் அப்ப அது திருஷ்யமாகும். எனக்கு அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் தெரியுது, என்ன இருக்குன்னு தெரியுதுன்னு சொன்னா தியானம் எனக்கு உள்ளுக்குள்ள வருது. ஆனா எனக்கு தெரியக்கூடிய பொருள்கள் எல்லாம் வெளியில இருக்கு. அப்ப என்னுடைய ஞானத்துக்கும் அந்த பொருள்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருந்தாக்கும். சம்பந்தம் இருந்தாதான் அந்த பொருள்கள்லாம் திருஷ்யமாகும். ஆனால் என்ன சம்பந்தம் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்த கடைசியில ஆத்தியாத்மிக சம்பந்தம்னு ஒன்றுதான் சொல்லலாம், வேற எந்த சம்பந்தமும் சொல்ல முடியாது அப்படின்னு இந்த பிரகடனத்துல தீர்மானம் பண்றோம். வாஸ்தவமா இந்த பிரகடனம் எதுக்காக ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டா, இங்கேதான் அனுகூல தர்க்க பிரகடனம் ஆரம்பிக்கிறது. சாதாரண எல்லா அனுமானத்திலையுமே ஒரு பரீட்சை பண்ணி பார்ப்பாங்க. சாஸ்திரம் ஹேது இது 2 சொல்லியாச்சு. இந்த ஹேது இருந்தால் அந்த சாஸ்திரம் இருக்கணுங்கிற அவசியம் என்ன? ஏன் அப்படி சொல்றேன்? இன்னும் இல்லை. பருவத்துல அந்த பூமத்தை பார்த்து அக்னி இருக்குன்னு அனுமானம் பண்றான். அக்னி கண்ணுக்கு தெரிய போறது இல்லை, ஆனா இருக்குங்கிறது தெரியுது. உடனே அங்க ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டு கேட்கிறேன், தூமம் இருக்கு, இதை வச்சிருந்து அக்னி இருக்குன்னு சொல்றது சரியா இருக்குமா? அவசியம் அக்னி இருந்துதான் ஆகணுமா? ஏன் தூமம் இருந்தும் அக்னி இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சண்டையை கிளப்பி விடுவான். கிளப்பி இந்த சண்டைக்கு பதில் வந்தாதான் இந்த அனுமானம் தெரிஞ்சுக்குதுன்னு ஆகும். இப்ப இந்த சண்டைக்கு எப்படி நிவர்த்தி பண்றது? இதுக்குதான் தர்க்கம் சொல்லணும். அது எப்படி இருக்க முடியும்? அக்னி தூமத்துக்கு காரணமாச்சு. அப்ப அக்னி இல்லாமல் தூமமே வர முடியாது. ஆகையால அக்னி இருந்துதான் ஆகணும். தூமம் இருக்குன்னு சொன்னா அக்னியும் இருந்தே ஆகணும். இல்லாட்டா அந்த காரியகாரணமே சித்தமாகாது அப்படின்னு சொல்லி அந்த சண்டையை நிவர்த்தி பண்ணணும். எல்லா இடத்துலயுமே ஒரு விசார சண்டா, அப்பிரயோஜகத்துவ சண்டா அப்படின்னு கருதுவான். ரேட்டு சொல்றது சரி வாஸ்தவம். ஆனா இந்த ரேட்டு இருக்கணும்னா நீ சொல்ற சாஸ்திரம் அங்க இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்பாலும் இல்லையோ, இதுக்குதான் விசார சண்டா. இதே சண்டை எங்கேயும் கலப்பு விடலாம் இல்லையா? பிரபஞ்சங்கள்லாம் முக்கியம். ஏன் தெரியறதோ இல்லையோ அதான் தான் அப்படின்னு சொன்னாங்க. திருஷ்யத்வா அப்படின்னா திருஷ்யத்வான்னு சொன்னா அது திருஷ்யமாக இருக்கு. அதுக்காக முக்கியா இருக்கணும்னு என்ன அவசியம்? கேள்வி சாதாரணமா கேட்கணும். இதுக்கு அவன் அங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு அனுகூல தர்க்கம்னு ஒண்ணு சொல்லியா ஒப்பிக்கலாம். எவ்வாறு இது நிச்சய இருக்கலைன்னு சொன்னா திருஷ்யமாகவே ஆக முடியாது
வன்னி இருக்கலன்னு சொன்னா பூமி இருக்கவே முடியாது. ஏன்னா பூமத்துக்கு வன்னிதான் காரணம் அப்படின்னு சொல்றான். அப்படி இங்கே விமகம் மித்யா திருஷ்யத்துவம் சுத்திருக்கிறது. இந்த அனுமானம் தான் ஆரம்பிச்சோம். இந்த திருஷ்யத்துவாங்கிற கேதுல 2 பாகம் இருக்கு. திருஷ்யாங்கிற சப்தத்திலேயே நம்ம 2ஆ பிரிக்கலாம். திருக்குன்னு ஒரு அம்சம், அந்த யான ஒரு பாகம் இருக்கு. அது அந்த விஷயத்தை தெரிவிக்கக்கூடியது. திருக்குங்கிற தாத்து இருக்கு, அது சைதன்யத்தையும் அதாவது திருஷ்டி தியானத்தையும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய பிரத்தையும் அதனுடைய விஷயத்தையும் தெரிவிக்கிறது. திருஷ்யான்னு சொன்னா அது ஒரு அம்சம் இல்லை, அதுல 2 இருக்கு, 2 பாகம் இருக்கு. திருக்கும் அப்புறம் அந்த பிரத்யாரத்தும் ஏங்கிறதும் சேர்ந்தா திருஷ்யம். அப்படின்னா என்ன? ஒரு தியானம், அதற்கு விஷயம். கட தியானம் அப்படின்னு சொன்னா தியானங்கிறது நமக்கு உள்ளுக்குள்ள வரக்கூடியது, கடங்கிறது அந்த தியானத்துக்கு விஷயம். அதை நம்ம தியானம் வருங்காலத்துல அந்த கடமானது திருஷ்யமாகும். அப்படி இல்லையா? இப்ப இந்த திருஷ்யம்னு சொல்றதுலயே திருக்குக்கும் அதாவது அந்த தியானத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தெரியறது இல்லையா? சம்பந்தமே இல்லைன்னு சொன்னால் அப்ப அது திருஷ்யமாகும். எனக்கு அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் தெரியுது, என்ன இருக்குன்னு தெரியுதுன்னு சொன்னா தியானம் எனக்கு உள்ளுக்குள்ள வருது. ஆனா எனக்கு தெரியக்கூடிய பொருள்கள் எல்லாம் வெளியில இருக்கு. அப்ப என்னுடைய ஞானத்துக்கும் அந்த பொருள்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருந்தாலும், சம்பந்தம் இல்லாட்டா சம்பந்தம் இருந்தால்தான் அந்த பொருள்கள்லாம் திருஷ்யமாகும். ஆனால் என்ன சம்பந்தம் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்த கடைசியில ஆத்தியாத்மிக சம்பந்தம்னு ஒன்றுதான் சொல்லலாம், வேற எந்த சம்பந்தமும் சொல்ல முடியாது அப்படின்னு இந்த பிரகடனத்துல தீர்மானம் பண்றோம். வாஸ்தவமா இந்த பிரகடனம் எதுக்காக ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டா, இங்கேதான் அனுகூல தர்க்க பிரகடனம் ஆரம்பிக்கிறது. சாதாரண எல்லா அனுமானத்திலையுமே ஒரு பரீட்சை பண்ணி பார்ப்பாங்க. சாத்தியம் ஹேது இது 2 சொல்லியாச்சு. இந்த ஹேது இருந்தால் அந்த சாத்தியம் இருக்கணுங்கிற அவசியம் என்ன? ஏன் அப்படி சொல்றேன்? இன்னும் இல்லை. பருவத்துல அந்த பூமத்தை பார்த்து அக்னி இருக்குன்னு அனுமானம் பண்றான். அக்னி கண்ணுக்கு தெரிய போறது இல்லை, ஆனா இருக்குங்கிறது தெரியுது. உடனே அங்க ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டு கேட்கறான், பூமம் இருக்கு, இதை வச்சுட்டு அக்னி இருக்குன்னு சொல்றது சரியா இருக்குமா? அவசியம் அக்னி இருந்துதான் ஆகணுமா? ஏன் பூமம் இருந்தும் அக்னி இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சண்டையை கிளப்பி விடுவான். கலப்பி இந்த சண்டைக்கு பதில் வந்தால்தான் இந்த அனுமானம் தெரிஞ்சுக்குதுன்னு ஆகும். இப்ப இந்த சண்டைக்கு எப்படி நிவர்த்தி பண்றது? இதுக்குதான் தர்க்கம் சொல்லலாம். அது எப்படி இருக்க முடியும்? அக்னி தூமத்துக்கு காரணமாச்சு. அப்ப அக்னி இல்லாமல் தூமமே வர முடியாது. ஆகையால அக்னி இருந்துதான் ஆகணும். தூமம் இருக்குன்னு சொன்னா அக்னியும் இருந்தே ஆகணும். இல்லாட்டா அந்த காரிகாரணமே சித்தமாகாது அப்படின்னு சொல்லி அந்த சண்டையை நிவர்த்தி பண்ணணும். எல்லா இடத்துலயுமே ஒரு விசார சண்டா, அப்பிரயோஜகத்துவ சண்டா அப்படின்னு கருதுவாங்க. ரேட்டு சொல்றது சரி வாஸ்தவம். ஆனா இந்த ரேட்டு இருக்கணும்னா நீ சொல்ற சாஸ்திரம் அங்க இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்பாலும் இல்லையா? இதுக்குதான் விசார சண்டா. இதே சண்டை எங்கேயும் கலப்பு விடலாம் இல்லையா? பிரபஞ்சங்கள்லாம் முக்கியம். ஏன் தெரியறதோ இல்லையோ அதான் தான் அப்படின்னு சொன்னா திருஷ்யத்வா அப்படின்னா. திருஷ்யத்வான்னு சொன்னா அது திருஷ்யமாக இருக்கு. அதுக்காக அது முக்கியா இருக்கணும்னு என்ன அவசியம்? தெரிஞ்சு சாதாரணமா கேட்கணும். இதுக்கு அவன் அங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு அனுகூல தர்க்கம்னு ஒண்ணு சொல்லியா எப்படி சொல்லலாம்? எவ்வாறு இது நிச்சயா இருக்கலைன்னு சொன்னா திருஷ்யமாகவே ஆக முடியாது. வன்னி இருக்கலைன்னு சொன்னா பூமி இருக்கவே முடியாது. ஏன்னா பூமத்துக்கு வன்னிதான் காரணம் அப்படின்னு சொல்றான். அப்படி இங்க எனக்கு சொல்லலாம் இல்லையா? இந்த நிச்சயத்துங்கிற சாஸ்திரம் இருக்கலைன்னு சொன்னா இந்த பிரபஞ்சம் திருஷ்யமாகவே ஆகவே முடியாது. அதனால நிச்சயா இருந்துதான் அப்படின்னு காரிக்கணும். இது அனுகூல தர்க்கம்னு சொல்றது. இந்த அனுகூல தர்க்கம் அந்த வியாப்திய ஆட்டங்கள் காரணமா அதை நல்லா திருடப்படுத்தி கிரகிக்கும்படியாக செய்யறதுன்னு ஒரு பொதுவான சம்பிரதாயம். இதே மாதிரி இங்க வரும்போது இது பல அனுகூல தர்க்கங்கள். பிராச்சீனாலாம் சித்துகாச்சாரியர், ஆனந்த போதாச்சாரியர் இவரெல்லாம் இங்க இந்த திருஷ்ய சம்பந்தானுபத்தின்னு ஒரு
அனுகூல தர்க்கத்தை எடுத்து காமிச்சிருக்கார். அதாவது இந்த பிரபஞ்சம் மாத்திரம் பொய்யானதாக இருக்கலே, அதாவது அபஸ்தம் சதசத் விலட்சணமா இருக்கலேன்னு சொன்னால் திருஷ்யமாகவே முடியாது அப்படின்னு. இது திருஷ்யமாக இருக்க முடியாது. நமக்கு ஒரு வித்தியாசமா தோணும், ஏன்னா விபரீதமா சொல்ற மாதிரி இருக்கு. சத்தியமா இருந்தாத்தானே திருஷ்யமா இருக்கும். பொய்யாக இருக்கலேன்னு சொன்னா அது திருஷ்யம் ஆகவே முடியாது. எப்படி உடனே ஜிஜ்ஞாசை வருது இல்லையா, அதைத்தான் நிரூபணம் பண்றா. இப்ப அதை உபபாதனம் பண்றதுக்காக இந்த பிரகடனம் இது ஆரம்பிக்கிறது. என்னமோ அனுகூல தர்க்கத்துலதான் இந்த ஹேது இருக்கட்டும், ஆனா இந்த சாஸ்திரம் இருக்கணுங்கிற அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லலாம். இந்த சாஸ்திரம் இல்லாட்டா ஹேதுவே இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த அனுகூல தர்க்கத்துக்கு தான் பிரகடனமே ஆரம்பிச்சது. ஆனால் அந்த திருஷ்யத்தை உபபாதனம் பண்றதுக்கே ஒரு தனி பிரகடனம் மாதிரி இருந்து அனுகூல தர்க்கம் இங்க ஆரம்பிக்கிறது அனுகூல தர்க்கம். ஆனா இதை உபபாதனம் பண்றதுல இந்த முதல் அம்சம் முடிவு போடுறதுங்கிறதுக்காக இதை தனி ஒரு பிரகடனமாகவே அப்புறமா வச்சுக்கிட்டாங்க. அதனால என்ன சொல்றா, இது திருஷ்யம்னு சொல்லணும்னா அது நம்ம என்ன சொல்ல போறாருங்கிறத முதல்ல பார்க்கணும். இப்ப நான் ஆரம்பிச்சேன், எனக்கு வெளியில இருக்கக்கூடிய வஸ்து எல்லாம் தெரிகிறது அப்படின்னு. தெரிகிறதுன்னு சொன்னா அந்த ஞானம் உண்டாகிறதுன்னு எங்க உண்டாகுது, உள்ளுக்குள்ளதான் உண்டாகுது, மனசுல உண்டாகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில பேர் ஆத்மாவில உண்டாகிறதுன்னு சொல்லுவோம். அது எப்படி வேணாலும் இருக்கணும். ஞானங்கிறது நமக்கு உண்டாகிறது. விஷயம் வெளியில இருக்கு இல்லையா, வெளியில தூரத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கும் அந்த வஸ்துவுக்கும் நம்மளுடைய ஞானத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும். சம்பந்தம் இருந்தால்தான் இந்த ஞானத்தினால அதை விஷயீகரிக்க முடியும். என்ன சம்பந்தம் சொல்லலாம் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா, இதெல்லாம் தெரிஞ்ச சம்பந்தங்கள் எல்லாம் போட்டு பார்த்தா இதெல்லாம் சரியா வருமா வராதா அப்படின்னு ஒண்ணுமே தெரிவித்து வர மாட்டேங்கிறது. நமக்கு தெரிஞ்ச ஏதோ சஞ்சோகம் சமவாயம்னு இருக்கு, இதுக்கு மேலேயும் நிறைய சம்பந்தங்கள் தான் இருக்கு. எல்லா சம்பந்தமும் சொல்லி பார்த்தா ஒன்றும் தெரியல. அப்ப என்ன பண்ணலாம், கடைசி சம்பந்தம் என்ன அப்படின்னு சொன்னா, சம்பந்தமே வர முடியாத இடத்தில் ஒரு சம்பந்தம் தெரிஞ்சால் அது எப்படியாக இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். ரூபமே தப்பமே இல்லாத இடத்துல தப்பம் இருக்குன்னு சொன்னா அது என்னது, அஜ்ஜஸ்த சர்ப்பம் தானே. பொய்யான சர்ப்பம் தான் ரஜ்ஜுல சர்ப்பம் தெரிகிறது அப்படின்னு சொன்னாக்க அது நமக்கு தெரிஞ்ச பொய்யான சர்ப்பம் ஆகும். அந்த மாதிரி சம்பந்தமே வர முடியாத இடத்துல சம்பந்தம் தெரியறதுன்னு சொன்னால் அது அஜ்ஜஸ்த சம்பந்தமாகத்தான் இருந்தாகணும்னு கடைசியில் முடிச்சார். அஜ்ஜஸ்த சம்பந்தம்னு சொன்னால் இது போறோம் அந்த பிரபஞ்சத்தை நிச்சயம் நிஜமாகவே அது இருக்கும் பட்சத்தில் நிஜமான சம்பந்தம் இருக்கும். இது பொய்யாக இருக்கிறதுனாலதான் நிஜமான சம்பந்தங்கள் எதுவுமே சொல்ல முடியாமல் போய் கடைசியில இந்த சம்பந்தத்துல முடிக்க வேண்டியிருக்கு. ஆகையால இந்த பிரபஞ்சம் மித்யாவாக இருக்கலன்னு சொன்னால் திருஷ்யமாகவே இருக்க முடியாது, இந்த ஹேது சரியா வராது அப்படின்னு கொண்டு போய் அனுகூல தர்க்கத்துல கொண்டு போய் இதை முடிப்பார். இப்போ வரைக்கும் நம்ம இதை பார்ப்போம். இதனுடைய சுருக்கம் என்னன்னு, மித்யாத்வானுமானம் அப்பிரயோஜகம். அப்பிரயோஜகம்னு சொன்னா வியாப்தியே சொல்ல முடியாது, வியாப்தி கிராகமான அனுகூல தர்க்கம் இல்லை. திருஷ்யமாக இருந்தால் மித்யாவாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நியமம் சொல்றோமே, அதுதான் வியாப்தின்னு பேரு. இந்த வியாப்தியை திருடமாக நாம நிச்சயம் பண்ணிக்கிறதுக்கு காரணமான தர்க்கம் எதுவுமே இல்லை. இதுதான் அப்பிரயோஜகம்னு சொல்றோம். பிரயோஜகம்னா அனுகூல தர்க்கம், அது இருந்ததுன்னா அது பிரயோஜகம்னு சொல்லுவாங்க. அது திருடமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தர்க்கம் கூட இருந்ததுன்னு சொன்னா சரி. அது இல்லைன்னு சொன்னா அப்ப அந்த ஹேதுவா அப்பிரயோஜகம். பிரயோஜகம் இல்லாதது அனுகூல தர்க்கம் இல்லாத ஹேதுவாக இருக்கு. ஏன் சத்தியத்வே அப்படி திருஷ்யத்துவ உபபத்தி, இந்த பிரபஞ்சம் சத்தியமாக இருந்தாலும் அது திருஷ்யமாகல. திருஷ்யமாக இருக்கணும்னா அது மித்யாவா இருக்கணும், என்ன அவசியம்? இதுதான் அப்பிரயோஜகத்துவ சந்தேன்னு சொல்லுவார். இதுக்கு இவர் பதில் சொல்றார். இதுக்கே திருஷ்ய சம்பந்தானுபவத்தே, இதுதான் முதல் அனுகூல தர்க்கம். திருஷ்டுக்கும் திருஷ்யத்துக்கும் சம்பந்தமே வர முடியாது. சம்பந்தம் வரலைன்னா அது திருஷ்யமாகாது, அதுவே. இப்ப அது திருஷ்யமாகணும்னு சொன்னா நிச்சயமாக சம்பந்தம் இருக்கணும். ஆனா திருஷ்டுக்கும் திருஷ்யத்துக்கும் மேல நிரூபணம் பண்ற விதத்துல பார்த்தோம்னா ஒரு சம்பந்தமும் வரமாட்டேங்கிறது. ஆக கடைசியில பாக்கியான ஒரே ஒரு சம்பந்தம் தான். அதை சொன்னா அது நிச்சயம் சிந்திக்க வேண்டியிருக்கும்.
இப்படி கொண்டு போறார். அதைத்தான் இந்த நிரூபணம் பண்ண ஆரம்பிக்கிறார். நகி ஞானம் ஜேய அசம்பத்தமேவ பிரகாசனம். பாக்கிய எந்த வஸ்துவானாலும் ஞானம் தான் அதை பிரகாசப்படுத்தியா, இல்லாட்டா அந்த வஸ்து இருக்குங்கிறது அதனுடைய சத்தை கூட சித்திக்க. ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னு நமக்கு ஞானத்தால்தான் தெரியுது, இருக்கு இல்லை ரெண்டுமே. ஆனா அந்த வஸ்துவோடு அந்த ஞானத்துக்கு ஒரு சம்பந்தம் அவசியம் சொல்லியா. சம்பந்தம் இல்லாட்டா, சம்பந்தம் இல்லாத ஞானத்தினால ஒரு வஸ்து சித்திக்க முடியாது இல்லையா. அதனால ஞானம் ஏய அசம்பத்தம், ஏயத்தோடு சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்த முடியாது. பிரகாசம் அப்படி ஒரு சமயம் விஷயத்தோடு சம்பந்தப்படாமலே விஷயத்தை சாதிக்குமானால் அதிப்பிரசங்கான்னு சொன்னார். எந்த ஞானமான எதவான சாதிக்கலாம்னு, இந்த ஞானம் இந்த விஷயத்தான் தெரிவிக்கிறது அப்படின்னு ஒரு நியதி இருக்கு இல்லையா லோகத்துல. ஞானத்தை வச்சு கடத்தை பார்த்தான்னு சொன்னா, இவன்கிட்ட கேட்டா கடம் இருக்குங்கிறத அவனால சொல்ல முடியுமே தவிர படம் இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கு அவனால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு ஞானம் கடத்தைத்தான் தெரிவிச்சிருக்கே தவிர இன்னொன்னு தெரிவிக்கல. அதனால ஒரு ஞானம் ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்குன்னு சொன்னா அந்த விஷயத்தோடு அந்த ஞானத்துக்கு விசேஷமான ஒரு சம்பந்தம் இருந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா விவகாரமே எல்லாம் கலந்து போடும், சரியா வராது. அதிப்பிரசங்கா. சரி, நான் அப்படி சம்பந்தம், இந்த ஞானத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்தோட தான் அது விஷயத்தை சாதிக்கிறதுன்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டால் அந்த சம்பந்தம் தான் நிரூபணம் பண்ண முடியலைங்கிறார். ஆத்மஸ்வரூபஸ்ய தத் குணஸ்யவா ஞானஸ்ய ஜேயேன சகாங்கிறது அத்தியாகாரம் பண்ணிக்க வேண்டியது. சஞ்சோக சமவாயோ அபாவா. இந்த இடத்துல தியானம்னா என்னன்னு கேட்டா, இந்த வாதிகளுக்கு மத்தியில பல மதங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சொல்லுவான். வேதாந்திகள் கிட்ட கேட்டோம்னா வேதாந்தியாகட்டும் சாங்கியனாகட்டும், இதாட்ட தியானம்னா என்னன்னு கேட்டா ஆத்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சாங்கிய மதத்திலையும் ஆத்மஸ்வரூபம் சைதன்யமாக ஒத்துருக்க, வேதாந்தத்திலேயே சத்தியம் தியானம் ஆத்மஸ்வரூபம் தியானங்கிறது பிரசித்தமாக இருக்கு இல்லையா. இது தார்க்கிகன்ட்ட கேட்டோம்னா அவன் என்ன சொல்றான்னா ஆத்ம குணம் தியானம்னு சொல்லுவான். ஆத்மாவில அந்த தியானம் இச்சா இத்தியாதி குணங்கள்லாம் உண்டாகிறது. வேதாந்தத்துல அதெல்லாம் தியானம் சைதன்யம், அது ஆத்மஸ்வரூபம்னு சொல்லுவாங்க. விருத்தி தியானங்கிறது ஒண்ணு தனியா இருக்கு. விருத்தி தியானங்கிறது தியானமே இல்லை, நியாயமா அது தியானம் இல்லை. அது லோகத்துல பிராந்தியா தியானம்னு நினைச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணாங்க. ஆக இந்த தியானம் ஒரு மதத்துல ஆத்மஸ்வரூபம், இன்னொரு மதத்துல ஆத்மாவுடைய குணம், எப்படி வேணாலும் வச்சுப்போம். அந்த தியானத்துக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் சஞ்சோக சம்பந்தம் சொல்ல முடியாது. நம்ம சட்டுன்னு சஞ்சோகம் சொன்னா, இல்ல சட்டுன்னு சம்பந்தம் சொன்னா சஞ்சோகம் தான் முதல்ல வரணும். கடபூதல சஞ்சோகம் ஏன்னா ரொம்ப பிரசித்தமா இருக்கக்கூடிய சம்பந்தம். அது என்ன சம்பந்தம் சொல்லலாம்? இடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு, ரெண்டும் பரஸ்பரம் இடிச்சிட்டு இருக்கு ஒட்டிட்டு இருக்குன்னு சொன்னா இதுதான் சஞ்சோகம்னு. இது எதுக்கு வரும்னா ரெண்டு திரவியத்துக்கு வரலாம். சஞ்சோகங்கிறது ரெண்டு திரவியத்துக்கு வரலாம். ஆனால் இங்க ஆத்மா குணம்னு சொல்ல, ஆத்மாவாகட்டும் ஆத்மாவுடைய குணமாகட்டும் இந்த தியானத்துக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் சஞ்சோகங்கிறது வர முடியாது. ஏன்னா ஒரு குணத்துக்கும் இன்னொன்றுக்கும் சஞ்சோகங்கிறது கிடையாது அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. ஆத்மாவோடு சொல்லலாமேன்னு கேட்பான். அதுல ஆத்மா திரவியம்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நமக்கு ரூப ஜானம் வருது. ரூபம்னா அது கலர், அது ஒரு குணம். அந்த குணத்தோடு சம்பந்தம் வர முடியாத. ஏன்னா குணம்ங்கிறது அது தியானமாகவாவது இருக்கட்டும், அதனுடைய விஷயமாகவாவது இருக்கட்டும், அதோடு சம்பந்தம் சஞ்சோகம் ஆக முடியாது. சரி, சமவாயம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா சமவாயமும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஆத்மாவுக்கும் தியானத்துக்கும் உள்ள சம்பந்தம் சமவாயம்னு சொல்லலாம். ஆனா ஆத்மாவை தவிர வேற எந்த வஸ்துவோடும் தியானத்துக்கு சமவாயம் சொல்ல முடியாது, தியானம் குணமாக இருக்கிற பட்சத்துல. ஏன்னா குணகுணினோ சமவாயகா அப்படின்னு ஒரு நியமம். குணமானது தன்னுடைய ஆதாரமான ஒரு திரவியத்தில் சமவாய சம்பந்தத்துடன் இருக்கும் அப்படின்னு ஒரு நியமம். ஆத்மாவுடைய குணமாக இருக்கிறது தியானம். அப்படியானால் அந்த ஆத்மாவுக்கும் அந்த தியானத்துக்கும் சமவாயம் சொல்லலாம், அது இல்லைன்னு சொல்லல. ஆனால்
அந்த ஞானம் எந்த விஷயத்தை தெரிவிக்கிறதோ அந்த விஷயத்தோடு சொல்ல முடியாது. கட ஞானம்னா அது வருது, கடத்துக்கும் ஞானத்துக்கும் சமவாய சம்பந்தம்ங்கிறது சொல்ல முடியாது. அப்ப கேட்பான், இந்த ரெண்டு சம்பந்தம் தானே உலகத்துல, எத்தனையோ சம்பந்தங்கள் இருக்கு, நிறைய சம்பந்தங்கள் மேல சொல்ல போறேன், அதெல்லாம் சொல்லலாமே, இது ரெண்டு இல்லைங்கிறதுக்காக சம்பந்தமே இல்லையே சொல்ல முடியாதுன்னு எப்படி சொல்றதுன்னு கேட்டா சொல்ற, அந்நிய அனாத்தியாசிக சம்பந்தத்திய அபாவா, அத்தியாசத்தினால வரக்கூடிய ஒரு சம்பந்தத்தை விட்டுட்டு வேற எந்த சம்பந்தமும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அவன் சொல்லுவான், நையாயிட்டால் தியானத்துக்கு அது விஷயம்னா தியானம் அதுக்கு விஷயம். இது ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தத்தை என்ன சொல்றது? விஷய விஷயபாவா அப்படின்னு அதுக்கு பேர் கொடுத்துடலாம். அதாவது ரெண்டு சப்தத்தை எடுத்துக்க வேண்டியது, அந்த ரெண்டு சப்தமும் பரஸ்பரம் சம்பந்தமா இருக்கக்கூடிய அர்த்தத்தை கொடுக்கறது முன்னாடி தீர்மானம் பண்ணிட்டோம்னா அந்த சம்பந்தத்தை அந்த ரெண்டு சப்தத்தை வச்சு பேரை கொடுத்துடலாம். பிதா புத்திர பாவ சம்பந்தா, ஒரு பிதா ஒரு புத்திரன். இந்த புத்திரன் யாருடைய புத்திரன்னு சொன்னா இந்த பிதாவுடைய புத்திரன், இந்த பிதா யாருக்கு பிதான்னு சொன்னா இந்த புத்திரனுக்கு பிதா அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டுக்கும் பரஸ்பர சம்பந்தம் தெரியுது இல்லையா? இப்ப இந்த சம்பந்தத்தை என்ன சொல்லலாம்? சஞ்சோகம் சமவாயம் எல்லாம் இல்லை, இந்த சம்பந்தத்துக்கு பிதா புத்திர பாவகான்னு சம்பந்தம்னு சொல்லலாம். இதே மாதிரி அந்தந்த ஸ்வஸ்வாமி பாவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது? இதுக்கு யார்? அவன் தான் சுவாமி. இந்த பணத்துக்கு யாரு சுவாமின்னு கேட்டா இவன் தான் சுவாமி. இந்த பணம் அவனுடைய சொத்து அப்படின்னு சொன்னோம்னா இந்த பணத்துக்கும் அந்த சுவாமிக்கும் என்ன சம்பந்தம்னா ஸ்வஸ்வாமி பாவா சம்பந்தம். இது பேர் சொல்றோமா? அந்த மாதிரி ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் விஷய விஷயபாவ சம்பந்தா அப்படின்னு சொல்லிடலாமே. ஏன்னா அது விஷயமானது, இந்த ஞானத்துக்கு அது விஷயமானது. ஞானம் அந்த விஷயத்துக்கு விஷயி ஆகிறது, இது விஷயின்னு பேரு. அப்ப விஷய விஷயினோம் அப்படின்னு சொல்றோமா? ஆக விஷய விஷயபாவங்கிற சம்பந்தம் இருக்கு, இது தாராளமா சொல்லலாமே. அதுக்கு என்ன சொல்ற? சொல்லலாம், ஆனால் அந்த விஷய விஷயபாவங்கிறது என்ன? தஸ்ய விஷயத்துவ ரூபஸ்ய ஏகைக மாத்திர நிஷ்டத்வேன வினிஷ்ட சம்பந்தாத்மகத்துவ அனுபவா. ஒண்ணு துர்நிரூபத்வாச்ச. ரெண்டு சம்பந்தம்னா என்னன்னு கேட்டா வெறும் நம்ம சப்தத்தால சொன்னா மாத்திரம் அது சம்பந்தம்னு ஆகாது. அந்த சம்பந்தமானது ரெண்டு பதார்த்தத்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கு, சம்பந்தப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அப்பதான் அது சம்பந்தம்னு சொல்றாங்க. அப்படி அதுதான் சம்பந்தம்னே பேரு. இந்த விஷய விஷயபாவம்னு சொன்னா என்ன ஆகும்? விஷய விஷயினோகோ பாவகா விஷய விஷயி பாவா அப்படின்னு இந்த சப்தத்துக்கு நிற்பது. பாவகானா அந்த துவம்னு சொல்றோமா, இந்த துவங்கிறத பாவ சப்தத்தினால சொல்றது. கோஹோ பாவகா கோத்வம், பாவகா துவம், அதாவது விஷய விஷயித்துவம் அப்படின்னு அர்த்தமாகும். விஷய விஷயத்துவம் அப்படின்னா என்னதுன்னு கேட்டா, இந்த துவந்தம் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு சப்தத்தை போட்டோம்னு வச்சுங்களேன், துவந்தாந்தே திருயமானம் பதம் பிரத்யேகம் அபிசம்பவிச்சதே அப்படின்னு ஒரு ஞானம். ஏதாவது உதாரணம் சொல்லணும்னா, அதாவது தவ கதிர சேதனம் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோம். தவ கதிரையோ சேதனம், தவ கதிர சேதனம் அப்படின்னு போட்டேன். இப்ப தவம்னு ஒரு மரம், கதிரங்கிறது இன்னொரு மரம், இதை ரெண்டையும் வெட்டுறது அப்படின்னு அர்த்தமா. இப்ப இந்த வெட்டுறதுங்கிறது ரெண்டு தவகதிர சேதனம்னு நான் சேர்த்து பிரயோகம் பண்ணினாலும் இந்த சேதனங்கிறது அந்த தவத்திலையும் அன்வைக்கும், கதிரத்திலையும் அன்வைக்கும், ரெண்டுலயும் அன்வைக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல விஷய விஷயி பாவகான்னு சொன்னா விஷய பாவகா விஷயி பாவகா அப்படின்னு ரெண்டும் கிடைக்கும். அப்படின்னா விஷயத்துவம் விஷயித்துவம், இது ரெண்டு அர்த்தம் இருக்குது. இதுல நீங்க விஷயத்துவம் எங்க இருக்குன்னு கேட்டா விஷயத்தில் இருக்கக்கூடிய தன்மை அது விஷயத்துவம். விஷயித்துவம் எங்க இருக்குதுன்னா தியானத்துல இருக்கு. இது இங்க இருக்கு அது அங்க இருக்குன்னு சொன்னா எது சம்பந்தமாகும்? சம்பந்தம்னு சொன்னா ரெண்டுலையும் இருக்கா மாதிரி தான் இருக்கணும். நீங்க நல்லா பார்க்கலாம், இந்த ரெண்டு விரல்கள் சேர்ந்து இருக்கு, இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா சயோகம்னு சொன்னேன். இந்த சயோகமானது இந்த விரல்லையும் இருக்கு அந்த விரல்லையும் இருக்கு, ரெண்டுலையும் இருந்து இந்த ரெண்டையும் சேர்த்து விடுறது. இதுல மாத்திரம் தனியா இருக்கு அதுல மாத்திரம் தனியா இருக்குன்னு சொன்னா அந்த ரெண்டு வஸ்துவும் இதை ரெண்டையும் சேர்த்து விட முடியுமா? முடியாது. ஆக சம்பந்தமானது எப்படி இருக்கணும்னு கேட்டா, சம்பந்தி எதை ரெண்டையும் சேர்த்து விடணுமோ அந்த ரெண்டிலையும் ஒட்டிக்கொண்டு ஒன்னாக இருக்கணும். அப்பதான் அதை ரெண்டையும் சேர்த்து விட முடியும். இங்க என்னாச்சு? விஷயத்துவங்கிறது அங்க இருக்கு, விஷயத்துவங்கிறது இங்க இருக்கு. விஷயத்துவம் இங்க இல்லை, விஷயத்துவம் அங்க
எப்படி ஒரு ரெண்டையும் சேர்த்து விட முடியும் இது இல்லையா? ஆகையால இது ஒன்றும் சம்பந்தம்னு சொல்றதுக்கு யோக்கியமாக தெரியல அப்படின்னு. அப்ப அந்த சம்பந்தம் என்னன்னு நிரூபணம் பண்ணலாம். அப்பதான் இப்ப ஆரம்பிக்கிறேன். விஷயின்னு பேரு வராதுங்கிறதுலாம் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த விஷயின்னு சொல்றதுக்கு காரணமான அந்த சம்பந்தம் என்னன்னு நிரூபணம் பண்ணினோம்னா கடைசியில அத்தியாச சம்பந்தத்துல கொண்டு முடியும். அத்தியாசங்கிறத ஒண்ணு விட்டால் வேற எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி கொண்டு போறாரு. விஷயத்துவ ரூபத்திய ஏகைக மாத்திர நிஷ்டத்வேனா விஷயத்துவம் விஷயத்துல இருக்கு, விஷயத்துவம் தியானத்துல இருக்கு. ஆக ரெண்டையும் சேர்க்கிற மாதிரி என்ன இருக்குங்க? வினிஷ்ட சம்பந்தாத்மகத்துவ அசம்பவா ஒண்ணு. சரி, இன்னொரு தோஷமும் சொல்லிடுறோம். துர்நிரூபத்துவாச்ச. விஷயத்துவம்னா என்ன, விஷயத்துவம்னா என்ன? விஷயத்துவம் நம்ம விஷயத்துவம் என்னன்னு சொன்னா போறோம். அது சொல்லியாச்சுன்னா விஷயத்துவம் என்னன்னு சொல்லலாமா? விஷயத்தா நிரூபகத்துவம் அப்படின்னு விஷயத்துவம் சொல்றோம். ஆனா விஷயத்துவம் என்ன அப்படின்னா என்னது, அதனுடைய சொரூபம் என்ன அப்படின்னு நிரூபணமே பண்ண முடியாது. அதாவது தியானமானது அந்த விஷயத்தோடு சம்பந்தப்படுறது, ஒரு வஸ்துவோட சம்பந்தப்படுறது. எப்படி அந்த வஸ்துவானது இந்த தியானத்துக்கு விஷயமாகிறது, அதாவது என்ன அதுல புதுசா வந்தது? ஏற்கனவே அந்த கடம் கடமாத்தான் இருக்கு. தியானம் வந்ததும் கடம் கடமாத்தான் இருக்கு. இப்ப தியானம் வந்ததுனால அந்த கடத்துல விஷயத்துவம்னு வந்ததுன்னு சொல்றீங்க. அது முன்னாடி இல்லாமல் இப்ப என்ன அது புதுசா வந்தது அந்த விஷயத்துவம் அப்படின்னு இப்ப கேட்டா அது ஒன்றும் சரியா வரமாட்டேங்கிறது சொல்றேன். ஒரு 10 ஒரு 9 விகல்பங்கள். இதுல பல விகல்பங்கள் பல வாதிகள் சொல்லக்கூடிய விகல்பமாக இருக்கு. 1, 2 இவர் கல்பனை பண்ணினதாக இருக்கு. ஆக இது எதுவுமே சொல்ல முடியாதுன்னு நிரூபணம் பண்ண வர்றாங்க. விஷயத்துவம் கிம் ஞானஜன்ய பலாதாரத்துவம். இந்த இப்ப பொதுவான இதுக்கு போயிட்டேன். ஒரு விஷயம் நமக்கு தெரியறதுன்னு சொன்னா, ஒரு வஸ்து நமக்கு தெரியறதுன்னு சொன்னா நம்மளுடைய ஞானத்துக்கும் அந்த வஸ்துவுக்கும் என்ன சம்பந்தமாக இருக்கும், இந்த ஞானத்தினால அந்த வஸ்துவில புதுசா என்ன ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது பல பேர் இப்ப எல்லாருக்கும் பொதுவா சொல்லி ஆனாது. அதுல ஒருத்தர்னா இது மீமாம்சகர். மீமாம்சகாவில பாட்ட மீமாம்சகர். அவ என்ன சொல்றான்னா ஞானஜன்ய பலாதாரத்துவம் விஷயத்துவம். இவனுக்கு ஞானம் வந்தது, ஞானத்தினால அந்த கடத்துல ஏதோ ஒரு பலம் உண்டாயிருக்கான் புதுசா, இதுவரையில் இல்லாத. இப்ப இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் உண்டான ஒரு பலம் அங்க இருக்கு. அந்த பலத்துக்கு அவன் என்ன சொல்றான்னா பல சப்தங்கள பிராகட்யம்னு சொல்ற, ஞாபகான்னு சொல்ற, எத்தனையோ விதமா சொல்லலாம். இப்ப நம்ம அத்வைத சித்தாந்தத்துல கேட்டா அஜ்ஞான அவிஷயத்துவம், அஜ்ஞான நிவர்த்தின்னு சொல்லலாம். இந்த மாதிரிலாம் நானா விதமா அதை சொல்லலாம். பொதுவா சொல்றதுக்கு இந்த ஞானத்தினுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த வஸ்து தெரியறதுங்கிறது தான் இல்லையா? இந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி அந்த வஸ்து தெரியல, ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த வஸ்து பிரகாசிக்கிறது. ஆக ஞானத்தினால அந்த வஸ்துவில பிரகாசம்னு ஏதோ ஒண்ணு உண்டாயிருக்குன்னு சொல்லணும். இதை நான் பொதுவா சொல்லிடுறேன் பலம், ஞானஜன்ய பலம். ஞானஜன்யமான பலம் எதில் எந்த வஸ்துவில உண்டாயிருக்கோ அதுதான் அந்த ஞானத்துக்கு விஷயம்னு சொல்லப்படுறது. ஆகையால ஞானத்தினாலே உண்டாகிற பலத்துக்கு எது ஆதாரமோ அது விஷயம். அப்ப விஷயத்துவம்னா என்ன? ஞானஜன்ய பல ஆதாரம். இது சொல்லிடலாம். வேற இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா கிம்பா ஞானஜன்ய ஆனாதி புத்தி கோச்சரத்துவம். இது அது மேல ஒரு படி மேல என்ன சொன்னாங்கன்னா முதல்ல பார்த்தா ஒரு வஸ்து ஒரு பொருள் நமக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னா ஞானம் வந்ததுனால அதனுடைய காரியம் 2, 3 நிமிஷம் இருக்குன்னு சொல்ற, சில பேர் 2 இருக்குன்னு சொன்னா அந்த வஸ்துவை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வஸ்துவானது நாம எடுத்துக்க வேண்டியது கிராமம் அப்படின்னு இன்னொரு புத்தி வரதான் போய் எடுத்துன்னு கொண்டு வர்றான். ஒரு சில வஸ்துக்கள் என்ன இருக்குன்னா இது தியாஜ்யம், நமக்கு வேண்டாதது அப்படின்னு ஒரு புத்தி தள்ளி போயிடுறான், விலக்கிடுறான். ஒரு சில இதுல இது ஒன்றும் தியாஜ்யமும் இல்லை கிராமமும் இல்லை அப்படின்னு சொல்லி பதக்கமா இருந்துடுறான். உதாசீனம். ஆக ஞானத்தினால என்ன உண்டாகிறதுன்னு சொன்னா
இது ஹேயம், அதாவது தியாஜ்யங்கிற ஒரு புத்தியும் அந்த வஸ்து தியானத்தால சொல்றேன். தியாஜ்யங்கிறதும் ஒரு தியானம் தான் அவர்கிட்ட. முதல்ல இந்த வஸ்துவை பார்த்ததுனால அது தியாஜ்யம் அப்படின்னு ஒரு புத்தி உண்டாகலாம், அல்லது அது கிராக்கியம் எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு புத்தி உண்டாகலாம், இல்ல ரெண்டும் இல்ல என்ன உதாசீனம் அப்படிங்கிற புத்தியாவது உண்டாகலாம். இப்ப எந்த தியானம், இப்ப கடத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் நிஜமா கடாட்சியா இருந்தான்னா அப்ப அது வேணும் எடுத்துக்கணும், அவன் கிராக்கியம் அப்படிங்கிற ஒரு புத்தி ஏற்படும், இந்த வஸ்து கிராக்கியம். அப்ப அந்த மாதிரி ஒரு புத்திக்கு விஷயமாக இருக்கிறது தான் இருக்கிறதுனாலதான் தியானத்துக்கு அது விஷயம்னு சொல்றோம். அல்லது இது சர்ப்பம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அப்படி தெரிஞ்சுட்டாங்கன்னா அது ஆன புத்திக்கு விஷயமாகிறது அந்த சர்ப்பம். அதனால இந்த ஆன புத்தியை உண்டாக்கினது என்ன? சர்ப்ப ஜானம் தானே. அந்த சர்ப்ப ஜானமானது சர்ப்ப விஷயத்துல இது ஹேயங்கிற புத்தியை உண்டாக்குறது. ஒரு கடஜானமோ ரஜத ஜானமானது அந்த ரஜதங்கிற விஷயத்துல இது உபாதேயம் திராட்சியங்கிற புத்தியை உண்டாக்குறது. வேற ஏதோ ஒரு கடஜானமோ இருந்தா அது கடமும் வேணும்னும் இல்லை வேண்டாமும் இல்லைங்கிற மாதிரி இருக்கிறது. இப்பேற்பட்ட புத்திக்கெல்லாம் எது விஷயமாக ஆகிறதோ அதுதான் தியானத்துக்கு விஷயம்னு சொல்லப்படுறது. இப்படி ஒருத்தர் சொன்னார். கிம்பா ஞானஜன்ய ஆனாதி புத்தி கோச்சரத்துவம். மூணாவது உத தியான கர்மத்துவம். தாத்து தகர்மகம் அதர்மகம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. சில தாத்துக்களுக்கு கர்மாகாங்க கிடையாது. திஷ்டதி அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் அந்த கிம் திஷ்டதி அப்படின்னு கேட்க முடியாது. இன்னொன்னு புங்தே அப்படின்னு சொன்னான்னா கிம் புங்தே சாப்பிட்றான்னு சொன்னா எதை சாப்பிட்றான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? அந்த எதைன்னு கேட்டால் என்ன உத்தரம் வருதோ அதுதான் அந்த கிரியைக்கு கர்மகாரகம்னு சொல்றது. ஜானாதி அப்படின்னு சொன்னா நிச்சயமா கிம் ஜானாதின்னு கேள்வி வந்துடும். அதனால ஏதோ ஒன்ன சொல்லணும் இல்லையா கர்மகாரகம் இந்த கிரியைக்கு. ஆக அந்த ஞானம்ங்கிற ஒரு கிரியைக்கு எது கர்மகாரகமாக இருக்கிறதோ அந்த தன்மை தான் விஷயத்துவம்னு சொல்லப்படும். ஆக ஞான கர்மத்துவம் விஷயத்துவம். ஆக கிரியைக்கும் காரகத்துவம் ஒரு கிரியாகாரக பாவ சம்பந்தம்ங்கிறது உண்டு. இதே மாதிரிதான் இந்த ஞானத்துக்கும் அதனுடைய பாக்கியமான விஷயங்களுக்கும் உள்ள சம்பந்தம் அப்படின்னு சில பேர் சொன்னார். ஞான கர்மத்துவம் தியானாகார அர்ப்பகத்துவம் வா. இது இன்னொருத்தர் சொன்னார். இது யாரு சொல்றாங்கன்னா இது பௌத்தாவில ஏகதேசி சொல்றான். அவ என்ன சொல்றான்னா இந்த வெளியில வஸ்து இருக்கிறதாக நமக்கு தெரியுது, ஆனா வெளியில வஸ்து இல்லை, அந்த ஆகாரம் புத்தியில ஏற்பட்டிருக்குன்னு சொன்ன. வெளியில சாதாரணமா மற்றவாழ்லாம் வெளியில வஸ்து எப்படி இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு உருவம் சொல்லுவா இல்லையா, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி வெளியில இருக்குன்னு சொல்றாலும் இல்லையா, வெளியில இல்ல தியானத்துல இருக்கு. அப்ப அது தியானத்துல இப்பேற்பட்ட ஒரு ஆகாரம் இருக்கு. வெளியில இருக்கிற வஸ்துவை நம்மளால பார்க்கவே முடியாது. நம்ம புத்தியில என்ன ஒரு ஆகாரம் வந்ததோ அதைத்தான் நம்மளால பார்க்க முடியும். இதை வச்சுட்டு வெளியில ஒரு வஸ்து இருக்குங்கிறத நீங்க வேணா கல்பிங்கோ, அது வேண்டாம்னா விட்டுருங்க. பௌத்தால அந்த தியானத்துல அந்த ஆகாரம் ஒத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. தியானத்துல அந்த வஸ்து ஏறினாத்தான் நமக்கே தெரியும். அது தியானத்துல ஏறாத வஸ்து இருந்து பிரயோஜனம் இல்லை, அது தெரியவே முடியாது. அதனால தியானத்துல அந்த ஆகாரங்கிறது அவசியம் வந்தாகும். வரும்போது அந்த பாக்கிய வஸ்து வேணுமா வேண்டாமாங்கிறது அது வேற விசாரம். வேணும்னு சில பேர் வச்சுக்கிறா, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா தியானத்துல மாத்திரம் அந்த வஸ்துடைய ஆகாரம் ஆகலாம். அங்க ஒரு இடம் இருக்கு, நீங்க இங்கே பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நேரடியா அங்க இருக்கக்கூடிய கடத்தை பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த பிரமாண வியாபாரத்தினால உங்களுடைய தியானத்திலேயே அந்த கடம் மாதிரியே ஒரு ஆகாரம் தெரியுது. இது உங்களுக்குள்ள வரக்கூடிய ஆகாரமாக இருக்கிறதுனால, புத்தியில வரக்கூடிய ஆகாரமாக இருக்கிறதுனால உங்களுடைய நீங்க அதை படிச்சுன்னு பார்க்க முடியும். ஆக புத்தியில வரக்கூடிய இந்த ஆகாரத்தை பார்த்து இதுக்கு காரணமாக வெளியில ஒரு விஷயம் இருக்கு, இதே மாதிரி ஒரு வஸ்து இருக்கு, ஒண்ணும் இல்லை. கண்ணாடியில ஒரு பிரதிபிம்பத்தை நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், அந்த பிரதிபிம்பத்தை பார்த்து சரி இந்த இதுக்கு இதே மாதிரி பிரதிபிம்பம் விழுறதுக்கு ஒரு பிம்பம் இருக்குன்னு அனுமானம் பண்ணிட்டோம் இல்லையா. இந்த மாதிரி இந்த புத்தியில இந்த ஒரு ஆகாரம் வரணும்னு சொன்னா அந்த ஆகாரம் வரத்துக்கு காரணமாக ஒரு ஒன்று வெளியில இருக்கு, அதே மாதிரி அப்படின்னு கல்பிக்கிறோம். இப்படி கல்பிக்கும் போது அது எதுவோ எந்த ஒரு வஸ்து புத்தியில அந்த ஆகாரம் ஏற்படும்படியாக பண்ணினதோ அதுதான் அந்த தியானத்துக்கு விஷயமாகிறது இப்படின்னு அவ ஒரு
பரிஷ்காரம் பண்ணினான். அவ கூட நிறைய விசாரிச்சு பார்த்தா என்ன கிராக்கியத்துவம் அத்தியவசேயத்துவம் அப்படின்னு எல்லாம் தியானத்துல 2 இதெல்லாம் அவன் சொல்றான். அதுல கிராக்கிய லட்சணம் என்ன சொல்லலாம்னு பார்த்துட்டு வரைச்சு இதைத்தான் சொல்லியிருக்கா, தியானாகார அர்த்தத்துவம். இது சொல்லலாமா அல்லது திருஷ்யமானத்துவே சதி தத்துவம் வா? இதுல ஒரு சிக்கல் வருது. தியானத்துல இப்ப ஏற்பட்ட ஆகாரம் வரத்துக்கு எது காரணமோ அதுதான் அதுக்கு விஷயம்னு சொன்னா அது அவ்வளவு சரியா இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா ஞானம் கடாகாரமாக வந்தது. ஞானத்துல கடம் தெரியுது. கடம் தெரியறதுக்கு காரணம் அந்த கடம் மாத்திரம் இல்லை, இவனுடைய இந்திரியம் கண்ணு கூட தான் அதுக்கு காரணம். கடம் மாத்திரம் இருந்தா போதுமா? கண்ணு இல்லாட்டா தெரிய முடியாது. ஆக அந்த கண்ணு வேணும், பிரகாசம் வேணும், எத்தனையோ பதார்த்தங்கள் வேணும். அப்பதான் அந்த கடம் இவனுடைய ஞானத்துல தெரியும். ஆக ஞானத்துல அந்த ஆகாரம் தெரியறதுக்கு காரணம் வெறும் கடம் இல்லை, எத்தனையோ காரணங்கள் இருக்கு. நீங்க தியானத்துல அந்த ஆகாரம் வரத்துக்கு எது காரணமோ அதுதான் அந்த தியானத்துக்கு விஷயம்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த கடஜானத்துக்கு நேத்திரம் விஷயம்னு சொல்ல வேண்டியதாக சக்குரிந்திரம் விஷயம் அப்படின்னு ஆயிடும். ஆனா அப்படி கிடையாது. அதனால இது விஷயத்துக்கு சரியான லட்சணம் இல்லை அப்படின்னு நினைச்சால் அப்ப அதுலயே சின்ன பரிஷ்காரம் பண்ணிட்டு இன்னொரு லட்சணமா வச்சு விடலாங்கிறார். திருஷ்யமானத்துவே சதி தத்துவம் வா, திருஷ்யமானத்துவே சதி தியானாகார அர்த்ததத்துவம் வான்னு சொன்னார். இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த சத்துரிந்திரியங்கிறது இது திருஷ்யமானம் இல்லை. திருஷ்யமானமாக இருந்துட்டு எது ஒண்ணு தியானத்துல ஆகாரம் வரத்துக்கு காரணமாகிறதோ அதுதான் அந்த தியானத்துக்கு விஷயம் அப்படின்னு சொல்லலாம்னு இவா நினைக்கிறார். இதை வச்சுக்கலாமா?